ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என் தங்கச்சியோட வளகாப்பு வீடு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்ததே லேட்டு. அப்புறம் சீக்கிரமாக தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா என் தங்கச்சி கிளம்பவே இல்லை. ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நீ வந்து தான் தலை செய்யணும்னு சொல்லிட்டா. அப்புறம் தலை செய்விட்டே பழைய ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசில் நான் தான் அவளுக்கு தலை செய்ய விடுவேன். எந்த ஃபங்க்ஷன்னாலும் கோயில் திருவிழா எதுவாக இருந்தாலும் நான் தான் என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் தலை செய்ய விட்டு புடவை கட்டி விடுறது, புடவை தாவணி இது மாதிரி எதாக இருந்தாலும் நான் தான் பண்ணி விடுவேன். அதையே இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. இன்னும் அவ்வளோ கொஞ்சம் நாளில் குழந்தை வேறு வரப்போகுது. என்ன பண்ண போகிறாளே தெரியல. அப்புறம் ரிலேட்டிவ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தராக வழியில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டது வந்து மாப்பிள்ளையோட தம்பிங்க தான். அவங்க தான் சாப்பாடு பரிமாறுற இடத்துலையே இருந்து வரவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் பரிமாறிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன சாப்பாடு போட்டோன்னா தக்காளி சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், அப்புறம் வந்து கேசரி, மசால் வடை, ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்புறம் ரசம், கூட்டு, பொரியல் இதை போட்டிருந்தோம். அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக என்ன கொடுத்துருந்தேன்னா ஒரு தட்டில் வந்து மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து தாலிக்கயிறு, அப்புறம் வந்து ஒரு 2 ரோஸ் போட்டு அது வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தோம். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அங்கே சாப்பிட வருவாங்க. நாங்கள் மறு வீடு மாதிரி அங்கே சாப்பிட வருவோம். நாங்கள் அங்கே போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் சமைச்சிட்டு அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து எங்கே போகலாம், நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து. அதனால ஒரு சூப்பரான இடத்துக்கு பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம். அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இது மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நானே ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அவ்வளோதாங்க, வளகாப்பு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் வெளியே போன வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.